Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு vlogல ஒரு எப்படி சொல்றது ஃபிட்டிங் டிப்ஸ் ஒன்னு ப்ளவுஸோட ஃபிட்டிங் டிப்ஸ் வந்து ஒன்னு சொல்ல போறேன். சோ இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. பட் இருந்தாலும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. சோ இதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க எனக்கு சொல்லுங்க. கருத்துன்னு உங்களோட கமெண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து சொல்லுங்க. இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோ மேபி அவங்க அந்த வீடியோக்காக பர்டிகுலரா சொன்னாங்களா இல்ல ரெகுலரா நம்மளுக்கு இது பார்த்துட்டு சொன்னாங்களா எனக்கு சரியா தெரியல. ஸோ என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீ வந்து நீட்டா ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து போடுங்க அப்படின்னு கொஞ்சம் மரியாதையே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சரி நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்க போல. நாம் ஏதாவது கொஞ்சம் சாரி ட்ரெஸ் நல்லா பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பேன் கண்டிப்பா. பட் அவங்க சொன்ன அந்த டைப் பண்ண கமெண்ட்டே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீ முதல்ல ட்ரெஸ்ஸை நீட்டா போடு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில இப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு கமெண்ட் இந்த மாதிரி பேடா இப்படியெல்லாம் கமெண்ட் வந்துச்சுன்னா இப்பெல்லாம் கண்டுக்கிறதுல முன்னாடியெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆவேன். இப்பெல்லாம் பழகிருச்சு. நம்ம கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனைவா பார்க்குறோம் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு. அதனால பழகிருச்சு. பட் எனக்கு இது கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு. சரி அது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மேபி நீங்க கூட அந்த கமெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இல்லைன்னா தெரியல பார்த்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொருத்தங்க வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரிப்ளை அதுக்கு அதே மெசேஜ் அதே கமெண்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா நான் வந்து சொன்னேன், உங்க வீட்டு லேடிஸ் எல்லாம் வந்துட்டு வேலை செய்யறப்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வேலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம் நீட்டா ட்ரெஸ் போடுன்னு சொன்னாங்க இல்லைங்க, அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த கரெக்ட்னு சொன்னவங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா பார்க்க வேண்டாம் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில எனக்கு ஒரு மாதிரி கோவமா இருந்துச்சு. வேற ஏதாவது சொல்லலாம்னு தோணுச்சு. சரி வேண்டாம், நம்ம பப்ளிக் ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு கமெண்ட் பண்றோம்னா நம்ம தகுதி நமக்கு எடுத்துக்கூடாது. அவங்க தகுதிக்கு பேசுறாங்கன்னா நம்மளும் அப்புறம் அவங்க இதுக்கு இறங்கி போய் பேசக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாகரீகம் கருதி நான் எதுவும் வந்து தப்பா சொல்லல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் எனக்கு அது கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு உண்மையாலுமே. தெரியல. அப்புறம் நான் யோசிச்சேன், ஒருவேளை நம்ம ஏதாவது நல்லா சாரி கட்டலையோ ரொம்ப அசிங்கமா ஏதாவது சைடுல தெரிஞ்சுதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வீடியோஸை நம்மளோட இதுல பார்க்க கூடாது, திரும்ப அதிகமா பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அப்படி பார்த்ததே கிடையாது. அப்புறம் இருந்தாலும் மனசு கேட்காத பார்த்தேன். நான் பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டி விட்டு பார்க்கலாம் ஏதாவது அப்படி இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, நார்மலா சரி கிட்டதான். இப்போ இதுல வீடியோல பாக்குறீங்களா அதே மாதிரி தான் சாரி கொசுவத்தை அப்படியே ஃபுல்லா முந்தானி தூக்கி சொருவி இருக்கேன். இப்படிதான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதுல எதுவும் கண்ணுக்கு சங்கடமா தெரிகிற அளவுக்கு எதுவும் நான் ட்ரெஸ் பண்ணல. தெரியல, சரி அவங்க கண்ணுக்கு அது தப்பா தெரிஞ்சா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏங்க நீங்களே சொல்லுங்க, நம்ம கடையில வேலை செய்யறோம், அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படியே நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெரியல நீட்டா தானே நான் இப்போ ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன கிழிஞ்சு போட்டிருக்கிறேன்னா இல்லை வேற ஏதாவது ட்ரெஸ்ஸை இல்லாமல் இது வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி எல்லாம் இல்லை. நீட்டாக சாரி கட்டி நீட்டாக தானே இருக்கேன். அப்புறம் அவங்க கண்ணுக்கு ஏன் அப்படி தப்பாக தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க சொல்லுங்க, நான் ட்ரெஸ் பண்றதுல ஏதாவது அப்படி உங்க கண்ணுக்கு சங்கடப்படுற அளவுக்கு அதாவது ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு. உண்மையால எனக்கு சாரியோட சுடி தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா இதுலயே வந்துட்டு நான் அயன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாரி லூஸ் ஆயிடுச்சு. நான் அந்த அன்னைக்கு மதியானமா தான் வந்தேன்னா, ஸோ அதனால சாரி கட்டிட்டு வந்தது நல்லா கட்டல போல இருக்கு. அவசரத்துல கொஞ்சம் லூஸா இருந்துச்சு, கழண்டு வந்துருச்சு. அதை சரி பண்ணினேன். அதை வந்து கட் பண்ணி விட்டு சரி பண்ற அந்த அவத்தையே நின்று அப்படியே தான் சரி பண்ணினேன். எங்க வெளியில யார் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி நானும் வந்து அப்படி ஏதாவது அப்படி இருந்தா கூட சரி பண்ணிக்கு வைப்பப்ப. பட் இருந்தாலும் தெரியல அவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு. ஸோ அதனாலயே நான் வந்துட்டு சாரி அதிகம் இப்போ கொஞ்சம் எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேங்குது உண்மையாலும். இன்னும் சொல்ல போனா நல்லா 20 வருஷமா சாரியை தான் கட்டுறேன். ஆனாலும் இந்த சுடி போட்டு பழகினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாரி கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். சுடி போட்டா நம்ம பாட்டுக்கு வேலை செய்யற எந்த தொந்தரவும் இல்லை. சாரின்னு இப்படி கழண்டு வருது, முந்தானி லூஸ் ஆயிடும், எடுத்து சொருகிட்டு இருக்கணும், அது ஒரு மாதிரி இருக்கு. அதனாலே சுடி போட்டு. ஆனால் எனக்கு உண்மையாலுமே எனக்கே தெரியும் நம்ம பாடி ஸ்ட்ரக்சருக்கு சுடி நல்லா இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு தெரியும். பட் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளுக்காக தான் நான் அது வந்து போடுறதே. அதே மாதிரி நம்ம வேலை செய்யறப்ப ஷால் எல்லாம் போட்டு வேலை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இந்த எப்படி சொல்றது டேப் எல்லாம் கழுத்துல போடுறோம் இல்லையா, அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு அதுல ஷால் போட்டிருந்தா. அதனால நம்ம ஷாலை கழட்டி வச்சுட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருப்போம். வீட்டில் நார்மலா எல்லா லேடிஸும் வேலை அப்படித்தானே செய்வோம். இல்லை நீங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வேலை அப்படி ஏதாவது நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி அப்படி இது போடுவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க சொல்லுங்க, அதாவது நம்மளை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ட்ரெஸ் பண்றேன்னு. எனக்கு எப்போ இருக்கா யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு சாரி தான் நல்லா இருக்கு, சுடியோட சாரி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்புறம் நான் நினைச்சிட்டேன் அது வந்து அவங்க நம்மளுக்கு எப்படி சொல்றது ஒரு
நல்ல ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி, இல்லை அக்கா இது நல்லா இல்லைங்கான்னு ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது நம்மளோட அக்கறை, அவங்க வந்து நம்ம மேலே வச்சிருக்கிற அக்கறையில் சொல்கிறது. ஸோ அதுவே நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக அப்படின்னு சொல்லி கமெண்ட் எப்போ இருக்கா அது கமெண்ட் வந்துருந்துச்சு. அப்போ எனக்கும் தோணுச்சு, ஆமாம் நமக்கு தெரியும் சுடி வந்து அவ்வளோ எனக்கு நல்லா இல்லைங்கிறது எனக்கும் தெரியும். பட் நான் போடுற ரீசன் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். சாரீ நான் மோஸ்ட்லி வந்துட்டு பூனம் சாரீ தான் கட்டுவேன். லோ ப்ரைஸில் நான் கட்டுற சீலையில் 250-300 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே போடுற அளவுக்கு நம்மளும் வசதி இல்லை. அந்த சாரியெல்லாம் கடையில் கட்டிட்டு வர அளவுக்கு நம்ம பணக்கார மூடும் இல்லை. அதனால வலுவலுன்னு சாரீ தான் கட்டுறோமா, அது கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு கொஞ்சம் லூஸாக கட்டிட்டேன்னா அவந்து வந்துடும். அது ஒரு மாதிரி சடவாக இருக்கும். அதனாலே நம்ம வந்து இது சுடி போட்டுக்கிறது. சரி ஓகே, இதுக்கு மேலே இது பேசணும். உண்மையிலே அது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு ஒரு மாதிரி காமெடியாக தோணுச்சு, அதனால சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடப்படுத்துகிற அளவுக்கு நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த சைடு கேமரா வைக்கிறப்ப கண்டிப்பாக சைடில் தெரியுதா செய்யும். நான் அந்த பக்கம் கேமரா வச்சேன் அப்படின்னா வெளியில் வந்து வெளிச்சம் அப்படியே ஓப்பனில் இருக்கும் இல்லையா. ஸோ வெளிச்சத்துக்கு சுத்தமாக வந்துட்டு இருட்டு கட்டுன மாதிரி தான் இருக்கும். அது இல்லாத அது பக்கத்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் கேமரா. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இடம் தானே, அங்கே கேமரா கண்டிப்பாக கறந்து கொண்டு வைக்க முடியாது. அதனால தான் நான் எப்போவுமே இந்த சைடே வந்து வச்சு எடுக்கிறது. அதுதான் ரீசனு. அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது அவங்க கண்ணில் பிரச்சனை. நீங்கள் என்ன தான் மூடி பர்தா மாதிரி போட்டு மூடிட்டு வந்தாலும் அதுலேயும் ஸ்ட்ரக்சர் தெரியுதுன்னு சொல்ல தான் செய்வாங்க. அது அவங்க என்ன மீனிங்கில் சொன்னாங்கன்னு எனக்கும் புரியல. சரி என்னத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க, விடுங்க, அது அவங்க இஷ்டம். சரி விடுங்க, அதையெல்லாம் தொடச்சி தள்ளிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம், நம்ம வேலை பார்ப்போம். சரியா, உண்மை சொல்ல போனால் நமக்குலாம் 1000 பிரச்சனை ஓடுது. இதில் இதையெல்லாம் யோசிக்கிற அளவுக்குலாம் நமக்கு மைண்டில் இது இல்லை, நேரமும் இல்லை. இப்போல்லாம் அதை தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு போகிற அளவுக்கு கொஞ்சம் பக்குவம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சரி ஓகே, அதெல்லாம் போட்டோம். நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, என்ன விஷயமா அதுக்கு வருவோம். என்னன்னா இன்னைக்கு வந்து நான் கட் பண்ணுற ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் கட் பண்ணலையே, அது வந்துட்டு அளவு எடுத்த ப்ளவுஸ். அது வந்து பெரியவங்களுக்கு தான். ஒரு பொண்ணு அவங்களோட அம்மாவுக்கு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு தான். ஸோ அவங்களோட அம்மாவுக்கு அவங்க வந்து அளவெடுத்தே தைச்சு கொடுங்கக்கா, அது எப்படி தைச்சாலும் அம்மாவுக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்கக்கா, கழுத்து வந்து லூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஃபுல் வயல் ப்ளவுஸு. மேபி அது லூஸ் கொஞ்சமாக இருந்தால் கூட கண்டிப்பாக லூஸாக கழண்டு வரும், நமக்கு தெரியும். அப்புறம் வேறு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் அவங்க அப்படின்னு சொன்னாங்க, சரின்னு அளவு எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா சுடிக்கு அளவு எடுத்திருந்தேன், புதுசு அவங்க அளவு எடுத்திருந்தோம். அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு ப்ளவுஸ் அளவு எடுத்திருந்தோம். அதை தான் வந்து நான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கட் பண்ணுறப்ப எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா நிறைய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறது நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல இப்போ பண்ணுறாங்க அளவு எடுத்து தான். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. சின்ன பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களுக்கே வந்துட்டு அளவு எடுத்து தான் வந்து தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் எனக்கு சொல்லணும்னு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, அளவு எடுத்து தைக்கிறது பெஸ்ட்டா இல்லை பழைய அளவு ப்ளவுஸ் இருந்து அளவுகள் எடுத்து அதிலிருந்து ஸ்டிச் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப நாள் அது வந்து லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அது பேசுறதுக்கு வேறு டாபிக், முக்கியமான டாப்பிக்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால இதை பேசவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி அதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அளவு எடுத்து தைக்கிறதா இல்லை பழைய அளவு ப்ளவுஸ் வந்து அளவுகள் எடுத்துக்கிறதான்னு கேட்டால் அளவு எடுத்து தைக்கிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா பாடியிலேருந்து அளவு எடுக்கிறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு அளவு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும், நீங்கள் உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் மாறாத வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் அந்த அளவை வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ திரும்ப திரும்ப நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி அதை வந்து ட்ரையல் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததுலேருந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும். அது சேஞ்ச் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம அது எழுதி தான் வச்சுருக்கோம். அது வந்து அதே அளவை தான் நம்ம எல்லா தடவையும் வந்துட்டு நம்ம தைக்க போகிறோம். சப்போஸ் அதில் சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம், இல்லாட்டினா அதே தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அளவு. இதுவே நம்ம பழைய அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண்டிப்பாக வந்துட்டு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்காக நான் கண்டிப்பாக அப்படி தைச்சா செட்டே ஆகாதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுக்குற அளவு ப்ளவுஸ் வந்து நீங்கள் அப்படியே புது ப்ளவுஸ் தைச்சதை அப்படியே நீங்கள் அளவுக்கு தரப்போகிறதில்ல. மோஸ்ட்லி எல்லாருமே கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக போட்டு போட்டு பழசாகி நமக்கு ஒரு சில ப்ளவுஸ் எல்லாம் வந்து அப்படியே மனசுக்கு பிடிச்சிரும். அது கிழிஞ்சே போனால் கூட தூக்கி ஏறி மனசு வராது, ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸை தான் வந்துட்டு அளவுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த கிளாத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் துவைச்சு ஒரு மாதிரி ஷைன் ஆகிருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்.
ஸோ அந்த அளவு வச்சு நம்ம அளவு எடுக்கிறப்ப சம்டைம் வந்துட்டு அளவுகள் வந்து வித்தியாசமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிளவுஸ்க்கே வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 10 days முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். இத்தனைக்கும் நானும் என்னுடைய அளவு பிளவுஸ் நான் ரெகுலராக போடுற அந்த பிளவுஸை தான் அளவுக்கு எடுத்தேன். ஆனால் 20 இன்ச்சு என்னது நார்மல், அதாவது காட்டன் பிளவுஸ்க்கே வந்துட்டு 20 இன்ச்சு பாடி சுற்றளவு இருந்துச்சு. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு, இல்லை நமக்குலாம் 20 இல்லை கம்மி தான் அப்படின்ட்டு. ஸோ 19 வச்சேன். அதுக்கே எவ்வளோ லூஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் போட்டிருக்கிறது பாருங்க, அந்த அளவில் தைச்சது தான். இதுவே எனக்கு வந்து லூஸாக தான் இருந்துச்சு. டக் பிடிச்சாலும் கூட லூஸாக தான் இருந்துச்சு. சரி காட்டன் தானே, தண்ணியில் போட்டால் கொஞ்சம் சிங்காக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அதுதான் ரீசன். ஏன்னா அது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக அந்த துணிக்கு தகுந்த லூஸ் கொடுத்துருக்கோம். துணி வந்து எப்படி சொல்றது, விரிஞ்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப சம்டைம் அந்த அளவு வச்சு நம்ம தைக்கிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் இருக்காது. சரிங்களா? லூஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து லூஸ் இருக்கும். இப்போ சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸ் கொடுக்குறப்ப அது அயனிங்ல தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும், நல்லா அயன் பண்ணி இருக்கும். அது வந்து நம்ம எப்படி மடிச்சு போட்டாலும் நீட்டாக அப்படியே நின்றுக்கும். ஆனால் எல்லா பிளவுஸும் அப்படி இருக்காதுல்ல, எல்லாரும் என்ன அயன் பண்ணியே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நார்மலாக அவங்க கொடுக்குற பிளவுஸ் சிலதில் சுருக்கம் இருக்கும். ஸோ சுருக்கு இருக்கிறப்ப எல்லா அளவுகளையுமே நம்ம வந்து நல்லா செக் பண்ணி எடுக்கணும். சம்டைம் அந்த சுருக்குனால நீங்கள் என்னதான் கவனமாக எடுத்தீங்கன்னா கூட அதிலிருந்து வந்துட்டு அளவுகள் வித்தியாசம் ஆகும். ஒன்றா டைட்டாக போகும், இல்லை லூஸாக போகும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ அதே மாதிரி கழுத்தோட அகலம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து அது எழுதி வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுவோமானா கிடையாது. ப்ரீவியஸ் முன்னாடி அண்ணால தைக்கிறப்பலாம் அவங்க அப்படி நோட் பண்ணிட்டதே கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தரே ரெகுலர் கஸ்டமராகவே இருந்தால் கூட தினம் யாரும் துணி தைக்க மாட்டாங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் துணி தைப்பாங்க. அட்லீஸ்ட் மாதம் ஒருக்காவது தான் துணி தைப்பாங்க. ஸோ 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறப்ப நீங்கள் கழுத்தோட அகலம் 6 இன்ச்சு வச்சிருக்கலாம். மேபி அந்த பாடிக்கு 6 இன்ச்சு கரெக்டாக இருக்குன்னு வச்சிருக்கலாம். அடுத்த தடவை அவங்க அளவு பிளவுஸ் கொடுக்குறப்ப நமக்கு அது 6.5 தெரியலாம், 5.5 தெரியலாம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு அதில் கழுத்தோட அளவுகள் வித்தியாசம் ஆகும். அதே மாதிரி நான் வந்து பாடி சைஸ்க்கு இப்போ 20 இன்ச்சு பாடி அப்படின்னா 6 இன்ச்சு கழுத்தகலை வைக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கே 6 இன்ச்சு தேவைப்படும், அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி. ஸோ அது நமக்கு தெரியாது. நாம் என்ன பண்ணுவோம், பாடிக்கு தகுந்த மாதிரி கழுத்தகலை வச்சிருப்போம். அப்படிங்கிறப்ப அந்த கழுத்து அவங்களுக்கு மேபி பத்தாம போயிடலாம், இல்லை அகலமாக கூட போயிடலாம். அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த அளவு பிளவுஸ்ல இருந்து அளவுகள் எடுக்கிறப்ப நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம அளவு பிளவுஸ்ல இருந்து சம்டைம் நம்ம தைச்சாலுமே அதே அளவோட தான் தைச்சிருப்போம், ஆனால் ஃபிட்டிங் இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா அதுதான். அதே மாதிரி நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கிளாத் நல்லா பார்த்து நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே அளவில் புது துணி தைக்கிறப்ப அந்த புது துணிக்கு தகுந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ஃபிட்டிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வித்தியாசம் வரதாங்க செய்யும். அதுக்காக தான் நான் சொல்றது, உங்களுக்கு வந்துட்டு பாடியிலிருந்து அளவெடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. ஏன்னா ஒரு தடவை தைக்கிற அதே அளவு நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதே அளவு தான் திரும்ப திரும்ப தைக்க போறோம். அதில் சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சப்போஸ் அப்படி வருது அப்படின்னா உங்களோட பாடியே சேஞ்ச் ஆயிருக்கலாம். நீங்க இழைச்சிருக்கலாம், இல்லை குண்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அதை தவிர கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட பிளவுஸ் நான் எப்படி அளவு பிளவுஸ் கொடுத்தாலும் எனக்கு ஃபிட்டிங்கே இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு தடவை உங்களோட டெய்லர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பாடியிலேருந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ட்ரையல் தைங்க. கண்டிப்பாக ட்ரையல் தைங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது என்ன சேஞ்சஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ப்ளவுஸ் தைச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது என்னுடைய சஜஷன். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம், யூஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். இல்லை எனக்கு இப்போ அளவு ப்ளவுஸில் வச்சு தைக்கிறது எனக்கு கரெக்டாக தாங்க இருக்குதுன்னா விட்டுருங்க, குழப்பிக்க வேண்டாம். சப்போஸ் ஃபிட்டிங்கே வரலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஃபிட் இருக்கும். சரி, ஓகேங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ளவுஸ்க்கும் சரி சுடிக்கும் சரி நீங்கள் எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் சுடிக்கு அவ்வளோ சேஞ்சஸ் வரவே வராது, ப்ளவுஸுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக போடுறோம், அதனால அந்த துணிக்கு தகுந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு துணி வித்தியாசமாக இருக்கும். பட் சுடிக்கு மோஸ்ட்லி அப்படி இருக்காது. அதனால ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட்டிங்
ஃபிட்டிங் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு அளவு எடுத்து தைச்சிட்டு ட்ரையல் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அளவு எடுத்து தைக்கிறதுலே கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி அளவெடுத்து தைச்சா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம். போன தடவை கரெக்டாக தைச்சாங்க, இந்த தடவை மாற்றி தைச்சிட்டாங்கன்னா அப்படியெல்லாம் தைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதில் இருக்கிற அளவு எழுதி இருக்கிறது தானே பார்த்து தைக்க போகிறாங்க. கண்டிப்பாக அப்படி சேஞ்சஸ் வரவே வராது. நீங்கள் தைரியமாக தைக்கலாம். சரிங்களா? சரி, ஓகேங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ், பிளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கு பாருங்க, அதை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.